வணக்கம். அரசாணை 243 மிகப்பெரிய வரவேற்பை, அரசாணை வந்தபோது கூட இல்லாத வரவேற்பை இப்பொழுது தமிழ்நாடு முழுக்க பெற்றிருக்கிறது. இது கிட்டத்தட்ட 90% மேற்பட்ட ஆசிரியர்கள் இதை விரும்பி வரவேற்றிருக்கிறார்கள். கடந்த கலந்தாய்வுகளிலே விண்ணப்பித்தவர்களை விட அதிகபட்சமான ஆசிரியர்கள் விண்ணப்பித்து இருப்பதிலிருந்து இது நமக்கு தெளிவாக தெரிகிறது. திட்டமிட்டே இது ஆசிரியர்களை பாதிக்கக்கூடிய அரசாணை என்று வதந்திகள் பரப்பப்பட்டு பல்வேறு போராட்டங்களும் சில அமைப்புகளால் முன்னெடுக்கப்படுகிறது. அது அவர்களுடைய உரிமை என்று சொன்னாலும் உண்மையிலே அரசாணை 243 என்ன சொல்கிறது? ஒரு ஒன்றியத்திற்குள்ளே அடைபட்டு கிடந்த ஒரு ஆசிரியரை இன்றைக்கு தன்னுடைய சொந்த மாவட்டத்திற்கு, தன்னுடைய குடும்பம் இருக்கிற சூழலில் குடும்பத்தோடு அவர்களை கொண்டு போய் சென்று விட்டிருக்கிறது அரசாணை 243. அதாவது மாநில அளவிலே மூதுரிமையை கொண்டு பணி நியமனங்களை இருக்கும்போது அவர்களை கொண்டு போய் ஒன்றிய அளவிலே அடைத்து வைத்து, ஒரு ஒன்றியத்திலே பதவி உயர்வு, பல பதவி உயர்வுகள் கிடைக்கிற சூழ்நிலை, இன்னொரு ஒன்றியத்திலே பதவி உயர்வே கிடைக்காமல் ஓய்வு பெறக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வை 243 கலைந்திருக்கிறது. ஒரு சமூக நீதியை நிலைநாட்டியிருக்கிறது. ஒரு பட்டதாரி ஆசிரியை பொறுத்தவரை தொடக்க கல்வித்துறையில் பல ஆண்டுகளாக ஒரு ஒன்றியம் விட்டு ஒன்றியம் மாறுதலில் கூட செல்ல முடியாது. ஒரு வேக்கண்ட்டே கிடையாது. ஒரு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு கிடையாது. பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்கள் பதவி உயர்வில் செல்லும் போது அதை விட ஒரே ஒரு மதிப்பெண் குறைவாக எடுத்து தொடக்க கல்வித்துறையில் வந்த காரணத்தினால 20 ஆண்டுகள் ஒரு பதவி உயர்வு கூட இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டது. அது இந்த 243 கலைந்திருக்கிறது. ஒரு ஒன்றியத்திலிருந்து தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் எந்தவித மூதுரிமையும் பாதிக்காமல் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராகவே அவர் இல்லம் இருக்கிற ஒன்றியத்திற்கு ஒரு 10 பைசா செலவு இல்லாமல் செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர்லேருந்து திருநெல்வேலி மாவட்டத்திற்கு போயிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று அவர் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார். நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராகவே மூதுரிமை இல்லாமல் போகிறார். இது கடந்த காலங்களில் இதெல்லாம் கிடையாது. நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஒன்று விட்டு போனால் பதவி இறக்கம் பண்ணி பிடிஆர் தான் போகணும். பிடிஆர் வந்தாலும் அடுத்து வேக்கண்ட் கிடையாது. இப்போ தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் செகண்டரி கிரேட் டீச்சரை தான் போக முடியும். இப்படிப்பட்ட ஆதி காலத்து கடந்த காலங்களில், அதாவது அப்பாயின்மெண்ட் பஞ்சாயத்து போர்டால் போட்டாங்க பார்த்தீங்களா, அப்போ இருந்த அந்த முறையை இன்றைக்கு மாநில அளவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலியமாக ஆசிரியர்கள் நியமிக்கப்படும் போது அதையே பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி கொண்டிருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை. சமூக நீதி காக்கிற, சமத்துவம் பேணுகிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி, இதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை புரிந்து கொண்டு நீதியின் பக்கம் நின்று, அதற்கும் முன்னதாக நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்புகளின் அடிப்படையில் ஒட்டுமொத்த அந்த பிரச்சனை இல்லாமல் கலந்து ஒரு வரலாற்று சிற்றுக்கு மிக்க 243 கொண்டு வந்திருக்கிறது. இது ஒரு கலந்தாய்வு நடந்தால் தெரியும் என்று நாங்கள் சொல்லி வந்திருந்தோம். அது இப்போது தெரிய வந்திருக்கிறது. கூடவே இந்த தகுதி தேர்வினால் தடைபெற்றிருக்கிற அந்த பதவி உயர்வும் இதில் நடந்து முடிந்தால் ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் இதை கொண்டாடும். விரைவில் அது நடக்கும். இன்றைக்கு 243 தமிழ்நாடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த பெண் ஆசிரியர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பதவி உயர்விலே இன்னும் ஒரு வாய்ப்புகள் கிடைத்தால் அவர்களும் ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் கொண்டாடுவார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இதில் ஒரு சின்ன திருத்தத்தை நாங்கள் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் நாங்கள் மாநாடு நடத்தும் போதே வைத்திருந்தோம். தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டும் வருகிறோம். அந்த திருத்தம் என்பது இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்களாக பதவி உயர்வில் நேரடியாக செல்ல முடியாமல் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் வந்ததுக்கு பிறகுதான் செல்ல வேண்டும் என்று இருக்கிறது. அந்த துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வரலாறு முடித்தவர்கள், தமிழ் முடித்தவர்கள் இருப்பதனாலே கணிதம், அறிவியல், ஆங்கிலம் படித்த இடைநிலை ஆசிரியர்கள், பட்டம் முடித்தவர்கள் இடைநிலை ஆசிரியராக இருக்கும்போது பதவி உயர்வில் செல்லக்கூடிய வாய்ப்பு, பட்டதாரிகளாக செல்லக்கூடிய வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்ற ஒரு நியாயமான கோரிக்கையை உள்வாங்கி மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முன் எங்களுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதற்குரிய நடவடிக்கைகளை அவரும் செய்திருக்கிறார். மிக விரைவில் அதற்குரிய திருத்தம் ஒரு சில தினங்களுக்குள்ளாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து அதற்கான அழுத்தத்தை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தொடக்க கல்வித்துறையும் அதற்கான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிய முடிகிறது. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சிறப்பு கவனம் செலுத்தி அந்த திருத்தத்திற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த திருத்தம் மட்டும் இதில் செய்யப்படும். அதாவது தகுதி வாய்ந்த துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இல்லாத பட்சத்தில்
இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு செல்லலாம் என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார். இந்த 243 தொடக்க கல்வித்துறை ஆசிரியர்கள் அனைவரும் கொண்டாடுவார்கள் என்று செய்தி செய்து வரலாற்று சிறப்புமிக்க அரசாணையை வெளியிட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக கோடானு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சமூக நீதி காக்கிற இந்த அரசாணை தொடர வேண்டும். எத்தகைய சூழ்ச்சிக்கும் இதில் இடம்பெறாமல் தொடர்ந்து சமூக நீதி காக்கிற 243 தொடர வேண்டும். நன்றி, வணக்கம்.